Vivo அவங்களோட Y சீரிஸில் Y400 Pro அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே Y300 என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Y400 Proவோட சைஸை பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ்க்கான 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் HDR மோடில் உங்களுக்கு 4500 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு வெட் டச் சப்போர்ட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு MediaTek ஒரு Dimensity 7300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம், நத்திங்கில் பார்த்துருக்குறோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மீடியம் யூசர்ஸ்க்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் பப்ஜிலாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 FPSல உங்களால் இந்த ப்ராசஸரை ஹேண்டில் பண்ண முடியும். பட் Y400 90 FPSல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அட்லீஸ்ட் LPDDR5 RAM கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சென்சார் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இதோட அவுட்புட்டும் நல்லா இருந்திருக்கு. அண்ட் செகண்டரி சென்சார் வழக்கம் போல் தேவையே இல்லாமல் 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பஞ்ச் ஹோலில் இருக்குது. இங்கே பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மூலமாக கூட உங்களால் 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் 4K வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விவோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 0 to 50 உங்களுக்கு வெறும் 19 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங் இருக்குது, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வயர்லேயும் சரி ஒயர்லெஸ்லேயும் சரி ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு ரெகுலரான AI ஃபீச்சர்ஸ் ஃபன் டச் OS என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI ஃபன் டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனுக்கு எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறது அஃபிஷியலாக எங்கேயும் மென்ஷன் ஆகலை. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மெயின் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வேரியண்ட் 8128 உங்களுக்கு 24,999க்கும் அண்ட் 256GB வேரியண்ட் 26,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம் நினச்சிங்கன்னா ஓவராலாக இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அப்படின்னா நீங்கள் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக இருக்க போது ஒரு நல்ல ப்ரீமியமான கர்வ் டிஸ்பிளே வேணும் அண்ட் ஓரளவுக்கு நல்ல கேமராஸ் வேணும் அண்ட் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் டெக்னாலஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். சப்போஸ் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா June 27 இந்த ஃபோனை நீங்கள் விவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அண்ட் Amazon மூலமாக உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.